ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இதில் வந்து இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் தராங்க, ஃபஸ்ட்டு ஜூலை டு 13th செப்டம்பர் 2024 வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட்டு 3 months ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில். அதனால் இந்த செகண்ட் குவார்ட்டரில் வந்து ஜூலை டு செப்டம்பர் என்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இப்போ கரெக்டாக தராங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணிங்கன்னா ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நிறைய நல்ல ஸ்கீம்லாம் இருக்குது. பை போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். பேசிக்காக வந்து எஸ்பி அக்கௌண்ட் சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னால நம்பி போடலாம். இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு தராங்க. அதனால் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். எனக்கு பேங்க்கு தான் ஈஸின்னு நினைக்கிறவங்களுக்கு பேங்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஆனால் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம் இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 4% இன்ட்ரெஸ்ட்டு வந்து அவங்க வந்து இப்போ லைவாக தராங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் 500 கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ கையில் கிடைக்குதோ காசு அப்போ நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே வரலாம். செகண்டு வந்து டைம் டெபாசிட் வந்து நிறைய பேர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லுவாங்க. அதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மீனிங்கில் வந்து டைம் டெபாசிட் 1 இயருக்கு வந்து நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா 6.9% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. நல்ல இன்ட்ரெஸ்ட்டு 6.9னா உங்கள்கிட்ட மினிமம் வந்து 1000 rupees இருக்குது. நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரே ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் போடும்போது இதை வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வேணாலும் 5 இயர்ஸ்க்கு பண்ணிக்கலாம். இல்லை 1 இயருக்கு போதும்னு நினச்சாலும் 1 இயருக்கு போட்டுக்கலாம். 6.90 தராங்க. இதே நீங்கள் செகண்ட் இயர் போடுறீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் 2 இயர்ஸ்க்கு நான் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன் அப்படின்னா 7% தராங்க. தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 7.10% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. நீங்கள் 4th இயர் வந்து இவங்க தரதில்லை. 5th இயருக்கு அப்படியே டேரெக்டாக நீங்கள் 5 இயர்ஸ்க்கு போடுறீங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. எல்லாமே வந்து 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட சின்ன அமௌண்ட் இருக்குது, நான் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைகள் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் இந்த அமௌண்ட் எனக்கு தேவைப்படும், இப்போதைக்கு எனக்கு தேவை கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு ஒன் டைம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் தராங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக வந்து உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து போடுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் நிறைய பேருக்கு தெரியும், ஆர்டி சொல்லுவாங்க. ஆர்டி வந்து குறுகிய கால ஸ்கீமிப்பு கிடையாது, லாங் டைம் தான். 5 இயர்ஸ் ஸ்கீம் இது. 5 இயர்ஸ்க்கு ஸ்கீம் இது 6.7% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமை. மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் அவங்க தரலை. நீங்கள் வந்து போடுறதா இருந்தால் ரெக்கரிங் டெபாசிட் போட்டிங்கன்னா வந்து மாதம் கட்டணும் இந்த ஸ்கீம். இது வந்து எப்படி கட்டுறது நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே தெரியல. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரெக்கரிங் டெபாசிட் எப்படி போடணுன்னு கேட்டால் மினிமம் வந்து 1000 rupees நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மந்த் ஆன் மந்த் இந்த அமௌண்ட்டை வந்து உங்களால் கட்டணும். நீங்கள் கட்டினா தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் லைவில் வச்சுக்க முடியும். 5 இயர்ஸ்க்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அதே அமௌண்ட்டு 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட பல்காக ஒரு டைம் அமௌண்ட் வந்துருச்சுன்னா கூட நீங்கள் வந்து 6 monthsக்கு ஒன் கட்டலாம். இல்லைனா 1 இயருக்கு கூட மொத்தமாக கூட சேர்த்து கட்டிங்கன்னா அவங்க அதை ஒரு ரிப்பேட்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் 6 monthsக்கு சேர்த்து கட்டுறதா இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு வந்து 10 ரூபா வந்து அவங்க வந்து நமக்கு வந்து ரிப்பேட் சொல்கிறாங்க. ரிப்பீட் அப்படி சொல்லுவாங்க. அதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு வந்து 10 ரூபானா நீங்கள் வந்து 90 ரூபா கட்டினா போதும், அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அது மாதிரி கூட போட்டு சேவிங்ஸ் பண்ணலாம். 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு லாங் டைம், என் பையன் இப்போ தான் படிக்க போகிறான், இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்க்குறோம், நான் காலேஜுக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து கல்யாணத்துக்கு என் பொண்ணு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஃப்யூச்சர் எஜுகேஷன் சரி, மேரேஜ் சரி, 5 வருஷம் கழித்து ஒரு லேண்டு வாங்க போகிறேன், ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் எதனா வாங்கணும் ஆனால் சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன தொகை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு 6.7% இன்ட்ரெஸ்ட்டோட தராங்க. இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்குது. ரெக்கரிங் டெபாசிட் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுறதா தான் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. 5 இயர்ஸ் ஸ்கீம் இது. நீங்கள் மினிமம் வந்து 1000 rupeesலேருந்தே இந்த ஸ்கீமும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ்ட்டு
உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க பேரில் வந்து டெபாசிட் பண்ணி அதில் வர வட்டியை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டியாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். 3 months ஒன்ஸ் வந்து அவங்க வந்து நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அப்போ அதை வச்சு கூட நம்ம ஆர்டியாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். இதை பற்றி ஒரு லாங் வீடியோ கூட நான் இப்போ ஒரு லாஸ்ட் வீக் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இல்லை எண்டு ஸ்க்ரீனில் தரேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனோடு சொல்லியிருக்கிறேன். அமௌண்ட்டு நம்ம ஒரு ஸ்கீமில் போடுறோம். அந்த சேவிங் ஸ்கீம்லேருந்து நம்ம வந்து இன்னொரு சேவிங் ஸ்கீம் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து பண்ணலான்ற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் அக்கௌண்ட். மந்த்லி இன்கம் மாதம் வந்து எனக்கு வந்து கையில் வந்து அமௌண்ட் வந்து வட்டி வரணும். உங்கள்கிட்ட ஒரு சின்ன தொகை இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் வந்து 1000 rupeesலேருந்து சொல்கிறாங்க இந்த ஸ்கீமில். நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா 9 lakhs வரைக்குமே நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் போடலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 15 லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீமில் போடலாம். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, வயசானவங்க, மோஸ்ட் ஆஃப் வந்து வயசானவங்க, வீட்டில் பெரியவங்க, என்கிட்ட மாதம் கையில் அமௌண்ட் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா மாதம் உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வட்டி வந்து உங்கள் அதில் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. எந்த டேட்டில் நீங்கள் போட்டுருங்க அதுலேருந்து அடுத்த மாதம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுவாங்க. 7.4% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் தான். இது ஒரு 5 years ஸ்கீம். இது மாதம் வட்டியும் வரும், நம்ம தொகை வந்து அப்படியே இருக்கும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண வேணாம், இந்த அமௌண்ட்டை எஸ்பி அக்கௌண்ட்டில் இருந்துன்னா எஸ்பி அக்கௌண்ட்டில் இருந்தால் மினிமம் வந்து 4% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இல்லை இதை வந்து நான் மந்த்லி வந்து ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டியாகவும் கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து நீங்கள் வந்து 5 yearsக்கு அப்புறம் வந்து எடுக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்கீம் தான் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீமு. கையில் காசு வேணும், மாதம் என்கிட்ட இருக்கிற காசை கொடுத்து எனக்கு மாதம் வட்டி வரணும், அதை வச்சு தான் நான் செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியும் செலவு பண்ணலாம். நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரு 5 years ஸ்கீமு. 1 time டெபாசிட்டு 5 yearsக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் எடுக்க முடியும் இந்த ஸ்கீமில். இதுலேயும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்றைக்கி அமௌண்ட் கட்டுறீங்க, இதோடு வந்து 5 வருஷம் கழிச்சு தான் இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். 7.7% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. இதை ஃப்யூச்சருக்காக போடணும்னு நினச்சிங்கன்னா லாங் டைம் வந்து 5 years டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் தான். 7.1% இன்ட்ரெஸ்ட் தராங்க. 15 years ஸ்கீமு. இதை வந்து ஆண் பிள்ளைகளுக்காக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமை வந்து பொன்மகன் சேவிங் ஸ்கீம் இப்போ வந்து கிடையாது போஸ்ட் ஆஃபீஸில். இதை தான் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க. 15 years சொல்கிறதுனால இது ஒரு லாங் டைம். குழந்தை இப்போ பிறந்த உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 15 வருஷம் கரெக்டாக அவங்க வந்து காலேஜ் படிக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சேவிங் ஸ்கீம் போடுறாங்க. போத் ஜென்ஸும் போடுறாங்க, லேடிஸ்க்கும் போடுறாங்க குழந்தைங்களுக்கு. அதனால் வந்து இந்த ஸ்கீமையும் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு தான் மட்டுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் யார் வேணால், பெரியவங்களுக்கு யார் வேணால் போடலாம். ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் வந்து 10க்கு மேலே இருந்துச்சுன்னா யார் வேணால் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிடலாம். அப்படி இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் மைனர் அக்கௌண்ட் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மாதம் நீங்கள் வந்து இதில் அமௌண்ட் போடணுமான்னு கேட்டால் கிடையாது. வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டிரான்சாக்ஷனாச்சும் இருக்கணும். அது இல்லாமல் மேக்ஸிமம் வந்து 1.5 லட்ச ரூபா வந்து ஒரு இயர்க்குள்ளே நீங்கள் கட்டணும். மேக்ஸிமம் சொல்கிறது. அதுக்கு மேலெலாம் கட்ட முடியாது. 1.5 லட்ச ரூபா வரைக்கும் தான் உங்களால் கட்ட முடியும். உங்கள்கிட்ட மாதம் ஒரு 500 இருக்குது, 1000 ரூபாய் இருக்குது, நீங்கள் கட்டிக்கிட்டே வரலாம். 15 வருஷம் ஸ்கீமு. இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம்னால வந்து கூட்டு வட்டி. அதனால் வந்து இது ஒரு நல்ல ஸ்கீமு. ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நம்மளுக்காக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா. உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது பல்காக, இதை வந்து நான் போட்டு 115 மாதம் பார்த்திங்கன்னா 9 வருஷம் 7 மாதம் நினைக்கிறேன் இந்த ஸ்கீமு. இதை நீங்கள் போட்டிங்கன்னா 7.5% இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் அப்படியே ரெட்டிப்பாகும். 1 லட்சம் போட்டிங்கன்னா அப்படியே வந்து 2 லட்சமாக ஆகும் இந்த ஸ்கீமில். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது மினிமம் வந்து 1000 rupeesலேருந்து சொல்கிறாங்க. அதை வந்து ரெட்டிப்பாகிறது தான் இந்த ஸ்கீமு. ஆனால் வந்து 9 வருஷன்றான் பார்த்தீங்கன்னா பண மதிப்பீடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும்னு என்னோடய ஃபீலிங். அது உங்களோட இது எப்படின்றது எனக்கு தெரியல. நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்களும் நினச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பண மதிப்பீடு வந்து குறைஞ்சதுனால இது வந்து ஒரு லாங் டைம், ரொம்ப பெரிய வருஷம் 10 வருஷமாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் போடணும்னு நினச்சிங்க. கையில் இருக்கிற அமௌண்ட் எனக்கு வந்து செலவே ஆகக்கூடாது, ஆனால் வந்து அப்படியே டபுள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் போடுங்க. கிசான் விகாஸ் பத்ரா இந்த ஸ்கீமு. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம். மகிமா சமா சேவிங் ஸ்கீம். ஒன்லி ஃபார் உமன்ஸ் ஸ்கீம் தான் இது. உமன்ஸ்க்காக எடுத்துகிட்டு வந்த ஸ்கீம் இது. இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தது போஸ்ட் ஆஃபீஸில். 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. 2 years ஸ்கீம். மினிமம் வந்து
1000 ருப்பீஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து 2 lakhs வரைக்கும் தான் இந்த ஸ்கீமில் போட முடியும். நீங்கள் 2 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 2,32,000 வருது இந்த ஸ்கீமில் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட 2 வருஷத்துக்கு. இதே நீங்கள் 1 லட்சம் போட்டிங்கன்னா 16,000 இன்ட்ரெஸ்ட் வருது. லேடிஸ் யாருன்னா போடணும்னு நினச்சிட்டு இந்த ஸ்கீமை போடுங்க. ஜென்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா, தங்கச்சி, ஒய்ஃபு அவங்க பேரில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி 2 இயர்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் தான். 7.5% வந்து ஷார்ட் டேர்முக்கு கொடுக்குறது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்திங்கன்னா 7% தான் தராங்க. இது வந்து 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா 7.5% தரதுனால வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு அக்கௌண்ட் தான் தராங்க, மேக்ஸிமம் அக்கௌண்ட் கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட், மேக்ஸிமம் வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து நீங்கள் போடணும், அவ்வளோதான் இந்த ஸ்கீமில். இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வர ஸ்கீம் தான். நெக்ஸ்ட்டு கடைசி ஸ்கீம் வந்து பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம், குழந்தைங்களுக்காக, அதுவும் பெண் பிள்ளைகளுக்காக வந்த ஸ்கீம் வந்து சுகன்யா சமுர்தா அக்கௌண்ட். இந்த ஸ்கீம் தான் 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்க வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கணும் மினிமம் வந்து. அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டு தான். நீங்கள் 2 குழந்தையா இருந்துச்சுன்னா 2, மேக்ஸிமம் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 2 குழந்தைக்கு தான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து செகண்ட் குழந்தை வந்து ட்வின்ஸாக இருக்குது அப்படின்னா சேர்த்து 3 குழந்தைக்காக போடலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு 2 குழந்தைக்கு மேலே இந்த ஸ்கீம் கிடையாது. 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. 15 இயர்ஸ் ஸ்கீமு. நீங்கள் மாதம் வந்து மினிமம் வந்து ஒரு 500 ரூபாவாச்சும் போடணும்னு நினச்சி இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 500 ரூபாவாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1,50,000 லட்ச ரூபாய் இருக்கணும் இந்த ஸ்கீமில் வந்து சேவிங்ஸ்க்கு. அதுக்கு மேலே போடணும்னு நினச்சிங்கன்னா போட முடியாது. இது வந்து மாதம் மாதம் கட்டுறதா இருந்தால் கட்டலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கட்டலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கணும். நீங்கள் 15 வருஷம் கட்டுவீங்க, 21 வருஷம் கழித்து தான் வந்து மெச்சூரிட்டி ஆகும் இந்த ஸ்கீமில். நீங்கள் இன்றைக்கி போட்டிங்கன்னா 15 வருஷம் நீங்கள் கட்டிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் வந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்கள் குழந்தைக்கு எஜுகேஷன் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து 50% வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். 21 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் அமௌண்ட்டு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த 7 இயர்ஸும் வந்து அவங்க ஒரு காம்பவுண்ட் பேஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து தந்துகிட்டே இருக்கிறாங்க. சுகன்யா சமுர்தா யோஜனா பெண் பிள்ளைகளுக்காக வந்த ஸ்கீம் இது. கண்டிப்பாக இந்த ஸ்கீம் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்கீமில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கீம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து போடுங்க. அது இல்லாமல் நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு தருது. இன்றைக்கி சேர்த்திங்கன்னா தான் நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களால் பார்க்க முடியும். அது இல்லாமல் சேவிங்ஸ்ன்றது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். மினிமம் அமௌண்ட்லேருந்து நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. மாதம் மாதம் சின்ன தொகையிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை மந்த் ஆன் மந்த் கட்டுற முடியலைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி கூட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேவிங்ஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்க முடியும். சேவிங்ஸ் இல்லாத வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து கடனாக தான் போய் நிற்கும். கடன் இருக்கக்கூடாதுன்னு நினச்சினா கண்டிப்பாக வந்து சேவிங்ஸை வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் வந்து எடுத்து போடுறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.